ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகா விலாக். சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு பழம்னா அது மாம்பழம் தான். இந்த சம்மருக்கு அந்த மாம்பழத்தை வச்சு எப்படி டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு மேங்கோ ஃப்ரூட்டி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேங்கோ ஃப்ரூட்டி பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த மாம்பழமும் வேணும், நல்ல உதக்காய் சொல்லுவோம்ல, நல்லா கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி மாம்பழமும் தேவைப்படும். இது ரெண்டும் சேர்த்து நம்ம பண்ணுறப்ப தான் அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லாட்டினா ரொம்ப பழம் மட்டுமே யூஸ் பண்ணால் புளிப்புத்தன்மை இல்லாமல் ரொம்ப ஸ்வீட்னஸோடு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் அந்த புளிப்புக்காக நம்ம மாங்காயும் யூஸ் பண்ணணும். இது 4:1 ரேஷியோவில் நம்ம எடுத்துக்கிறோம். 4 பழுத்த மாம்பழம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மாங்காய், நல்ல புளிப்பு மாங்காய் 1, 2 சேர்த்து தான் நம்ம ஆட் பண்ணி இந்த மேங்கோ ஃப்ரூட்டி பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழம், மாங்காய் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருங்க. அது நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கணும். நான் இப்போ எடுத்துருக்க குவான்டிட்டி 250 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். மாம்பழத்தோட இனிப்புத்தன்மையை பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் சுகரை கூடவோ கம்மியாகவோ யூஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனாலே போதும், நல்லா வெந்துடும். அதுக்கு மேலே தேவைப்படாது. 10 மினிட்ஸ் மட்டும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு லேசாக சாஃப்ட் ஆனால் போதும், ரொம்ப மைய குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆறின பிறகு இந்த மேங்கோஸ் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணணும். வேறு எக்ஸ்ட்ராவாக தண்ணியாக எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. அப்படி தண்ணி ஆட் பண்ணோன்னா நமக்கு கரெக்டான இந்த ஃப்ரூட்டி ஃப்ளேவர் கிடைக்காம போயிடும். அந்த மாம்பழத்தை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணிடணும். ஏன்னா அதில் ஃபைபர்லாம் இருக்கும்ல, அது நம்ம குடிக்கும்போது நாக்கில் தட்டுப்பட்டுச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் நல்லா அதை ஃபில்ட்ரு பண்ணிடணும். இந்த மாம்பழம் வேக வச்ச தண்ணி இருக்கும்ல, அதையும் சேர்த்தேவும் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மேங்கோ ஃப்ரூட்டி பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் இதில் டஃப்பான டாஸ்க் என்னென்னா நம்ம அந்த ஃபில்ட்ரு பண்ணுறது தான். ஏன்னா இது ஸ்மூத்தி மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஃபைனலி மேங்கோ ஃப்ரூட்டி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.